ஹலோ கைஸ், போன விளாக்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான பர்சன்ஸை பார்க்க போகிறேன்னு. அது வேறு யாரும் இல்லை, என்னோடய ஒய்ஃபும் என்னோடய பொண்ணும் தான். நாங்கள் 3 பேர் இப்போ சென்னை கிளம்பிட்டோம். மடுத்தாவணி போயிட்டுருக்கோம். ஏன்னா அதுதான் எங்களோட போர்டிங் பாயிண்ட். ஒரு குட்டி ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் மடுத்தாவணி ரீச் பண்ணிட்டோம். இதை நாங்கள் புக் பண்ண பஸ். ஒரு வழியாக நாங்கள் எங்கள் சீட்டை பார்த்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா பஸ்ஸு மூவ் ஆகுறதுக்குள்ளே வீட்டிலேருந்தே பிரியாணிலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி எங்கள் அப்பா பிரியாணி செஞ்சாங்க. ஸோ அந்த பிரியாணியை பேக் பண்ணி வித் ஃபிஷ் ஃப்ரையோடு வந்தாச்சு. பிரியாணி நல்லா கொட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசலாம் வாங்க. பிளேட்டில் பிரியாணி போட்டாச்சு. இப்போது 2 ஃபிஷ் தான் கடைசியாக இருந்துச்சு. அதையும் சேர்த்து பேக் பண்ணி கைப்பற்றி கொண்டு வந்தாச்சு. அதையும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ தான் விஷயமே இருக்குது. என்னென்னா பிரியாணிக்கு பேர் பண்ணிக்க நாங்கள் ஆக்சுவலாக பரோட்டா வாங்கியிருந்தோம் வெளியிலேருந்து கடையில். அதோட குருமை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்தோம். சரி, அதை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு அதை பிரிக்கிறதுக்குள்ளே உசுறு போயிடுச்சு. அதுக்குள்ளே எங்கள் பொண்ணு வேறு என்னடா டிஸ்டர்ப் பண்ண இருக்காளேன்னு பார்த்தா பால் காலி ஆகிடுச்சா. அதை காமிச்சிட்ருக்காங்க என்கிட்ட. இப்போது அந்த குருமா ஊற்றிக்கிறேன். கொஞ்சோன்னு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு கொஞ்சோன்னு ஊற்றினேன். ஊற்றி ஒரு வாய் நான் சாப்பிடல. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு தான் ஊட்டினேன். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களோட ரிவ்யூ சொல்லுவாங்க, கேளுங்க. என்னடா இவ்வளோ பாசமாக விட்டாலே இன்னும் சந்தேகப்பட்டேன். அது சந்தேகப்பட்ட மாதிரியே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த பிரியாணிக்கு அது செட் ஆகலையோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு எங்களுக்கு. மேபி பரோட்டாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் பரோட்டாவும் பிச்சு போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ஆனால் அதுக்குமே நல்லா இல்லை, கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாலாம் சொல்ல முடியாது. எங்கள் நேரம் நல்லா இல்லை, ஆனால் அவன்கிட்ட எப்பவுமே நல்லா இருக்கும்ட்டு தான் நாங்கள் வாங்கினோம். ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை. இந்த டைம் எங்களுக்கு அது கொடுத்து வைக்கல. அப்புறம் ஏதோ சரி வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நான் சாப்பிட்டோம். ப்ளஸ் எங்களுக்கு பசியாக இருந்துச்சு, அதனால் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம் எல்லாத்தையும். சரி வாங்கிட்டோமே, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டு முடிச்சா இது ரொம்ப அமைதியாக இருந்தா. என்னன்னு பார்த்தா சீட்டில் இருந்து அங்கே பாருங்கள் சறுக்கி விளாண்டுட்ருக்கா. அவளை தூக்கி வச்சுட்டு வெளியே எட்டி பார்த்தா என்னடா ஒரே அமைதியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டாங்க போல். ஆனால் நாங்கள் மட்டும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பஸ்ஸு மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு. சரின்னு ஃபைனலாக ஒரு டெசர்ட்டோடு முடிச்சுக்கலான்னு அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியே வியூ பார்த்துட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகாத தூக்கமும் வந்துடுச்சு. பார்த்தா பஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. ஃபைனலி நாங்கள் சென்னை ரீச் பண்ணிட்டோம். என் பொண்ணு இருந்துச்சு உட்காந்து ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு வண்டியெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த ஹோல் டேவும் அப்படியே ஃபுல் ரெஸ்ட் டேவாகவே போயிடும். அப்படியே இந்த சண்டேவும் முடிஞ்சிடும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.